Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th Mathsல Chapter 1 Relations and Functionsல Exercise 1.2 ஓட introduction. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா relations. Relations means தொடர்பு, ஓகேங்களா? ஏதோ ஒரு connections அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்க அவங்களோட அப்பா, இவங்க அவங்களோட அம்மா, சிஸ்டர், பிரதர், ஃப்ரெண்ட், கசின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க ரெண்டு செட்டுக்குள்ள இருக்க கனெக்ஷன் தொடர்பை தான் நம்ம வந்து ரிலேஷன் சொல்றோம், ஓகேங்களா? லாஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எக்ஸசைஸ்ல வந்து ரிலேஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏன்னு ஒரு செட் எடுத்திருக்கேன், பின்னு ஒரு செட் எடுத்திருக்கேன், ஆர்னு எடுத்திருக்கேன், ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி இருக்கும்னா ரெண்டு செட்டு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ல வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த ரெண்டு செட் இருக்கணும், ஓகேவா? இப்போ ஏல நான் என்ன எடுத்திருக்கேன்னா பாய்னு எடுத்திருக்கேன், பில வந்து கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர்னு எடுத்திருக்கேன். ரிலேஷன் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? ப்ரோ, அதாவது பிரதர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனை வந்து இந்த செட் என்ன பண்ணணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சரியா? இப்போ ஆரோ டயக்ராம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஏல நான் என்ன எடுத்தேன்? பாய், சோ வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பில நான் யாரெல்லாம் எடுத்தேன்? கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், எழுதியாச்சா? நெக்ஸ்ட் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க? பிரதர்னு சொன்னாங்க. சோ இங்க பாருங்க, இந்த பாய் வந்து யாருக்கெல்லாம் வந்து பிரதரா இருக்க முடியும், ஓகேவா? இப்ப கிராண்ட்ஃபாதருக்கு இந்த பாய் வந்து பிரதரா இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து கிராண்ட் சன்னா தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் கிராண்ட் மதருக்கும் இருக்க முடியாது, ஏன்னா கிராண்ட் சன். நெக்ஸ்ட் வந்து ஃபாதருக்கு பிரதர் ஆக முடியுமா? நோ, ஏன்னா வந்து ஃபாதருக்கு அந்த பாய் வந்து சன் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் மதருக்கும் வந்து ஆக முடியாது, மதருக்கும் சன். சிஸ்டருக்கு அந்த பாய் வந்து பிரதர் ஆகலாமா? ஆகலாம் இல்ல, அந்த பாய் வந்து சிஸ்டருக்கு என்னவா இருக்கலாம்? பிரதரா இருக்கலாம், ஓகேவா? சோ வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரதர், அந்த பாயோட பிரதருக்கு இவனவா இருப்பான்? பிரதரா தான் இருப்பான். சோ வந்து மார்க் பண்ணியாச்சு. therefore relations equal to set of boy comma sister then வந்து boy comma brother. இதுதான் வந்து ரிலேஷன், ஓகேவா? அவ கொடுத்திருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஆர்டர்டு பேரை எடுத்து எழுதுறது தான் வந்து ரிலேஷன், ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ரிலேஷன் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் குள்ளதான் இருக்குன்னு நம்ம சொல்றோம், ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, ஏ கிராஸ் பி வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிருக்கேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பாய் கமா கிராண்ட்ஃபாதர், பாய் கமா கிராண்ட் மதர், பாய் கமா ஃபாதர், பாய் கமா மதர், பாய் கமா சிஸ்டர், பாய் கமா பிரதர். சோ எடுத்து எழுதியிருக்கேன். சோ பாருங்களேன், இங்க இருக்க பாய்ஸ் இங்க இருக்கா பாருங்க, இதோ இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாய் பிரதர் இருக்காங்க, இங்க இருக்காங்களா? இருக்கு. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த ரிலேஷன் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு உள்ளதான் இருக்கு. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? சோ எங்க பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கு உள்ளதா வந்து ரிலேஷன்ஸ் இருக்கு. therefore ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஆர் வந்து ஃபுல்லாவே வந்து ஏ கிராஸ் பில இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு 2-3 ஆர்டர்டு பேர் வந்து ஏ கிராஸ் பில இருக்கலாம். சோ அதனாலதான் வந்து சப்செட் ஆர் ஈக்குவல் டுன்ற மாதிரி போட்டிருக்கோம் இதை, ஓகேவா? ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஓகேவா? கிளியரா? ரெண்டு செட்டு கொடுத்திருப்பாங்க, ஒரு ரிலேஷன் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த கண்டிஷனை வந்து அந்த ரெண்டு செட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஓகேவா? சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து இன்னும் டீடைல்டா புரியும். இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ், ஓகேவா? let A and B be the two non-empty sets. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு செட் இருக்கணும். அந்த ரெண்டு செட்டு எப்படி இருக்கணும்? நான் எம்டியா இருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் R is a subset of A cross B. இதையும் நான் சொன்னேன், R வந்து A cross B யோட சப்செட்டா இருக்கணும். A cross B ல அந்த R என்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட் X belongs to A is related to Y belongs to B. A B ன்ற ரெண்டு செட் எடுத்தீங்க இல்லையா? இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து A குள்ள இருக்கும், இதுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து B குள்ள இருக்கும், ஓகேவா? ஏல இருக்க எலிமெண்ட்ஸை வந்து எக்ஸ்னு டினோட் பண்ணுவோம், பில இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒய்னு டினோட் பண்ணுவோம். அந்த ரெண்டு செட்டுமே ரிலேட் ஆயிருக்கும். எதன் மூலயமானா ஆர் மூலயமா சொல்றாங்க. ஆர் மீன்ஸ் என்னது? ரிலேஷன். ரிலேஷன் மூலயமா வந்து ரிலேட் ஆயிருக்கும். தென் வி ரைட் இட் ஆஸ் எக்ஸ் ஆர் ஒய்னு எழுதுவோம், ஓகேங்களா? ரெண்டு செட்டு இருக்கும், அந்த ரெண்டு செட்டுமே ரிலேட் ஆயிருக்கும். எதன் மூலயமா? ஒரு ரிலேஷன் மூலயமா வந்து ரிலேட் ஆயிருக்கும். தென் வி ரைட் இட் ஆஸ் எக்ஸ் ஆர் ஒய், அவ்வளவுதான். அங்க சொன்ன கண்டென்ட்டே தான் இங்கேயும் சொல்றாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஆர் ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். இந்த சிம்பிளுக்கு நேம் என்னது? பிலாங்ஸ் டு, ஓகேவா? இப்போ எக்ஸும் ஒய்யும் வந்து ரிலேஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்.
அப்போ அதுல கிடைக்கிற ஆர்டர்டு பேர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆர்டர்டு பேரும் ரிலேஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் A equal to set of 1, 2, 3, 4, B equal to 1, 3, 5, or வந்து ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x equal to y ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? A cross B equal to ஒன்னொன்னா பேர் பண்ணுவோமா? பண்ணும்னா 1, 1, 1, 3, 1, 5. Next 2, 1, 2, 3, 2, 5. Next 3, 1, 3, 3, 3, 5. Next 4, 1, 4, 3, 4, 5. ஓகேவா? Therefore, or நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? ரிலேஷன் xம் yம் வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது x எது y ன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கலாம். இதுல ஆர்டர்டு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து x, செகண்ட் நம்பர் வந்து y. ஓகேவா? அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க? xம் yம் சேமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க சேமா என்னென்ன இருக்கு பாருங்க. இங்க xல வந்து 1 இருக்கு, yலயும் 1 இருக்கு. அப்ப இது சேம் தானே. சோ 1, 1 வந்து பிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 1, 3 வந்து சேம் கிடையாது. 1, 5ம் இல்ல, 2, 1ம் இல்ல, 2, 3ம் இல்ல, 2, 5ம் இல்ல, 3, 1ம் இல்ல, 3, 3. சோ 3, 3 xம் 3 தான், yம் 3 தான். அப்போ இது வந்து ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? கொடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ 3, 3யும் எடுத்து எழுதியாச்சு. ரிமைனிங் ஆர்டர்டு பேரும் வந்து சேமா இல்ல. therefore ரிலேஷன் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர் 1, 1, 3, 3. ஓகேவா? கொடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா? இந்த ஆர் வந்து a cross b ல இருந்து தான் நம்ம எடுத்தோம். அப்ப நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? ஆர் சப்செட் ஆஃப் a cross b ன்னு சொல்லலாமா? அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச்னா என்னன்னு பார்க்கலாம். டொமைன் R equal to set of all x belongs to A such that x or y, x or y ரிலேஷன்ல இருக்கும் for some y belongs to B அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு செட் இருக்கும், அந்த ரெண்டு செட்டுமே வந்து ரிலேஷன்ல இருக்கும். ரெண்டு செட் இருக்கும், அந்த ரெண்டு செட்டுமே வந்து ரிலேஷன்ல இருக்கும். x வந்து ஏக்குள்ள இருக்கும், ஏன்ற செட்டுக்குள்ள, y வந்து பீன்ற செட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல நம்ம மேப் பண்றோம் பாத்தீங்களா, இங்க இருந்து ஏல இருந்து மேப் பண்றோம் பாத்தீங்களா, அத வந்து நம்ம டொமைன்னு சொல்லுவோம். ஆர் சப்செட் ஆஃப் ஏ, ஏக்குள்ள நம்ம எதை மார்க் பண்றோமோ, எதை வந்து ரிலேஷன் பண்ணுதோ அது மட்டும் டொமைன்னு சொல்லுவோம். ஏல ரிலேஷன் பண்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டொமைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கோடொமைன். ஆர் ஈக்குவல் டு செட் பி, ஆர் ஈக்குவல் டு பி. ஓகேவா? இந்த செட் பி இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்க ஃபுல் எலிமெண்ட்ஸ், எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து கோடொமைன்னு சொல்லுவோம். அதுல ரிலேஷன் நடக்குதோ நடக்கலையோ, அதுல இருக்க ஃபுல் எலிமெண்ட்ஸும் நம்ம கோடொமைன்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரேஞ்ச். R equal to set of all y belongs to B such that x relation y for some x belongs to A or subset of B ன்னு சொல்றாங்க. ரெண்டு செட் இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ A B ன்னு ரெண்டு செட் இருக்கு. அதுல B ல ரிலேஷன் ஆன நம்பர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, B ல ரிலேஷன் ஆன எலிமெண்ட்ஸ், அத மட்டும் நம்ம ரேஞ்ச்னு சொல்லுவோம். கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. A ல ரிலேஷன் ஆனது எல்லாமே வந்து டொமைன், B ல ரிலேஷன் ஆன எல்லாமே வந்து ரேஞ்ச். நெக்ஸ்ட் B செட் ஃபுல்லாவே கோடொமைன், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ரிலேஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம வந்து டொமைன் எடுத்துக்கலாம், செகண்ட் நம்பரை வந்து நம்ம ரேஞ்ச்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செட் B வந்து நம்ம கோடொமைன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரிலேஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் அந்த x y இருக்கும் பாத்தீங்களா, இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே டொமைன், செகண்ட் நம்பர்ஸ் எல்லாமே ரேஞ்ச், செட் B ஃபுல்லா வந்து கோடொமைன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். A equal to set of A, B, C, D, B equal to set of 0, 1, 2, relation equal to set of all ordered pairs A, 0, B, 2, D, 0. ஓகேவா? ஆரோ டயக்ராம் போட்டிருக்கோம். A, B ன்ற செட்டோட நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதியாச்சு, நம்பர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதியாச்சு. ஏக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? A, B, C, D. B க்கு வந்து 0, 1, 2. ஓகேவா? ரிலேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் A, 0, A, 0 மேப் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் B, 2, B, 2வையும் மேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் D, 0 பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ டொமைன் நான் என்ன சொன்னேன்? ரிலேஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே டொமைன்னு சொன்னா, சோ A, B, D எடுத்து எழுதியாச்சு. ரிலேஷன்ல இருக்கிற செகண்ட் நம்பர்ஸ் எல்லாமே என்னது? ரேஞ்ச். அப்போ 0, 2, 0. சோ ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. சோ 0, 2. நெக்ஸ்ட் என்ன சொன்ன? கோடொமைன்னா செட் B ஃபுல்லாவே எடுத்து எழுதணும். சோ வந்து செட் B ஃபுல்லாவே எடுத்து எழுதணும். 0, 1, 2.
ஓகேவா? இப்படி பார்த்து எழுத கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நீங்க ஆரோ டயக்ராம்லயே பார்த்து எழுதுங்க. டொமைன்னா வந்து இதுல மேப் ஆனது மட்டும் ஏல மேப் ஆனது வந்து டொமைனா. சோ வந்து ஏ பி டி. நெக்ஸ்ட் பில மேப் ஆனது வந்து ரேஞ்ச் 0 2. நெக்ஸ்ட் பி ஃபுல்லாவே வந்து கோடொமைன் 0 1 2. ஓகேவா? நெக்ஸ்ட் நல் ரிலேஷன். நம்ம வந்து செட்ல வந்து நல் செட்னு பார்த்திருப்போம். நல் செட்னா எப்படி இருக்கும்? அந்த செட்குள்ள எதுவுமே இருக்காது. அதுதான் நம்ம வந்து நல் செட்னு சொன்னோம். இங்க வந்து நல் ரிலேஷன், அதாவது அங்க ரிலேஷனே இருக்காது அப்படின்னு தான் மீன் பண்றோம். ஓகேங்களா? A relation which contains no elements is called a null relation. அந்த ரிலேஷன்ஸ்ல எந்த எலிமெண்ட்ஸ்மே இல்லைன்னா நம்ம அது என்ன சொல்லுவோம்? null relation சொல்லுவோம். It is also known as empty relation. இது எப்படி சொல்லலாம்? empty relation சொல்லலாம். For example, A equal to set of 0 1 2, B equal to set of 1 2 3. ரிலேஷன் வந்து A plus B greater than 6. என்ன சொல்லிருக்காங்க? 6 விட பெருசா இருக்கணும். அந்த ஆர்டர்டு பேர்ல இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 6 விட பெருசா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அந்த ஆர்டர்டு பேரை ஆட் பண்ணா 6 விட பெருசா இருக்கணும். இதுதான் வந்து அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணணுமா? சோ A cross B equal to கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிருக்கேன். 0,1 0,2 0,3. நெக்ஸ்ட் 1,1 1,2 1,3. நெக்ஸ்ட் 2,1 2,2 2,3. எழுதியாச்சா? அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க? A plus B greater than 6 னு கொடுத்திருக்காங்க. நான் ஒன்னொன்னா எடுத்து எழுதிருக்கேன். இப்போ 0,1 எடுத்திருக்கேன். 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அது வந்து not greater than 6. 6 விட அது கம்மி, greater கிடையாது. சோ வந்து இது கேன்சல். நெக்ஸ்ட் 0,2. 0 plus 2 என்னது? 2 தான். 6 விட அது கம்மி. சோ அதுவும் ரிஜெக்டட். நெக்ஸ்ட் 0,3. 0 plus 3 என்னது? 3. 6 விட 3 வந்து கம்மி. அதுவும் ரிஜெக்டட். நெக்ஸ்ட் 1,1. 1 plus 1 எவ்வளவு? 2. 2 வந்து lesser than 6, greater than 6 கிடையாது. சோ அதுவும் ரிஜெக்டட். நெக்ஸ்ட் 1,2 எடுத்தோம்னா 3 தான் வரும். சோ அதுவும் ரிஜெக்டட். 1,3 எடுத்தோம்னா அது 4 வரும். அதுவும் ரிஜெக்டட். நெக்ஸ்ட் 2,1 எடுத்தோம்னா 3 வரும். ரிஜெக்டட். 2,2 எடுத்தோம்னா 4 வருது. ரிஜெக்டட். 2,3 எடுத்தோம்னா 5 வருது. இதுவும் ரிஜெக்டட். எதுவுமே வந்து 6 விட அதிகமா வரல. சோ வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ வந்து நமக்கு ரிலேஷன் என்ன கிடைக்கும்? நல் செட் தான் கிடைக்கும். சோ ரிலேஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? நல் ரிலேஷன் சொல்லலாம். இந்த சிம்பிளோட நேம் வந்து 5. ஓகேங்களா? சோ வந்து இங்க பாருங்க, எந்த ரிலேஷனுமே நடக்கல, எந்த கண்டிஷனையும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. சோ வந்து இது வந்து நல் ரிலேஷன். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். n of A equal to P, n of B equal to Q. ஓகேவா? இப்போ வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்து n of A n of B வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்திருப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ வந்து A ல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் என்னது? n of A. B ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதுறது n of B. ஓகேவா? சோ n of A equal to P, n of B equal to Q. ஓகேவா? சப்போஸ் n of A cross B கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? n of A cross n of B அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு n of A cross B கிடைச்சிரும். சோ n of A cross B equal to n of A cross n of B. இல்லையா P cross Q ன்னு கூட எடுத்துக்கலாம், PQ ன்னு எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரே மீனிங் தான். என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரிலேஷன் இன் A cross B க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா 2 power PQ. இத நம்ம எப்படி சொல்லலாம்னா 2 power n of A cross B ன்னு சொல்லலாம். 2 power n of A into n of B. டாட் ப்ராடக்ட் போட்டுருக்க, அதுக்கு மீனிங்கும் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணணும் தான் மீனிங். ஏன்னா வந்து PQ தான் நம்ம வந்து n of A cross B ன்னு சொல்றோம், n of A cross n of B ன்னு சொல்றோம். சோ வந்து இது எப்படி வேணா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க வந்து சின்னதா இருக்க 2 power PQவே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A equal to set of 0,1,2, B equal to set of A, B. Then நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இன் A cross B வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் n of A n of B ஃபைண்ட் பண்ணுவோமா? n of A என்னது? A ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதணும். சோ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ n of A equal to 3. n of B னா என்ன பண்ணனும்? B ல வந்து எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணனும். சோ 1 2. ஓகேவா? நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இன் A cross B equal to 2 power PQ equal to 2 power 3 into 2 ன்னு போட்டிருக்கேன். ஏன் 3 into 2 போட்டிருக்கேன்? ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? n of A equal to P. சோ P க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 3. சோ வந்து 3 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் n of B equal to Q. Q க்கு பதிலா இங்க 2 இருக்கு. சோ 2 போட்டிருக்கோம். PQ means P into Q ன்னு தான் மீனிங். சோ 3 into 2. 3 into 2 வந்து 6. பேஸ்ல இருக்க 2 வந்து அப்படியே தான் இருக்கும். therefore நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இன் A cross B equal to 2 power 6. ஓகேவா? ஏதாச்சும் MCQல கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம வந்து சால்வ் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல ரிலேஷன்ஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய் அண்ட் டேக் கேர்.